ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா செல்ஃப் பிலீஃப் தாங்க. ஆமாங்க, செல்ஃப் பிலீஃபாக இருக்கிறதுனால நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் நடக்குதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா ஹெசிடேஷன். என்னடா செல்ஃப் பிலீஃப்னு சொல்லிட்டு ஹெசிடேஷனை பற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஹெசிடேஷனாக வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு தயக்கம். ஏதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணலாமா வேண்டாமா, பேசலாமா பேசக்கூடாதா இப்படின்னு நம்ம மனதுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடிட்டுருக்கோம் இல்லையா. இதை தான் நம்ம இங்கிலீஷில் எசிடேஷன்னு சொல்கிறோம், தயக்கம் சொல்கிறோம். ஸோ இந்த தயக்கம் எப்படி நம்மளோட செல்ஃப் பிலீஃபை குறைக்கிறதுக்கு பெரிய பங்கு வகிக்குது. ஸோ இந்த எசிடேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதை பற்றி தான் நான் அவங்க கூட ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆமாங்க ஆனந்தி, எப்படி ஆனந்தி நீ சொல்கிற செல்ஃப் பிலீஃப்க்கு எசிடேஷனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? ரொம்ப பெரிய சம்மந்தமே இருக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, நம்ம எப்போ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ரொம்பவே தயக்க காட்டுறோமோ அப்போவே நம்ம மேலே இருக்க ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே கண்டிப்பாக பூஸ்டப் ஆகாது, கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆகும். எப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் என்னால் எல்லாமே முடியல, நான் நினச்சேன்னா இதை சீக்கிரமாக பண்ணி முடிச்சிருவேன்னு நீங்கள் நம்புங்களேன். அது ஒரு சின்ன வேலையாக இருக்கட்டும், ஒரு வீட்டை பெருக்கி மாப் போடணும், இல்லை ஒரு பூஜை பண்ணணும், இல்லை இந்த சமையலை இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செஞ்சு முடிக்கணும், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை வித்தின் இந்த டேஸ்க்குள்ளே இல்லை இந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி நான் ஹெச்ஆர் கிட்ட சப்மிட் பண்ணுவேன், இல்லை ஹையர் அஃபிஷியல் கிட்ட கொடுத்து நான் அதுக்கான கிரெடிட்ஸை வாங்கிப்பேன். நீங்கள் என்றைக்கு நம்புறீங்களோ அப்போ நீங்கள் நினச்சி கூட பார்க்காத விஷயங்களையும் உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஆமாங்க, இதுக்கெலாம் நான் தேவைப்படுற ஒரே விஷயம், உங்கள் மேலே நீங்கள் தன்னம்பிக்கை வைக்கணும், செல்ஃப் பிலீவ் பண்ணணும், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இதை தான் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம எப்போ ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்மளை சுற்றி பாசிட்டிவான பர்சன்ஸ் தான் இருப்பாங்க, பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். நீங்கள் நிறைய பேர் கூட இதை பற்றி உங்கள் லைஃப்பில் ரியலைஸ் பண்ணி பார்த்துப்பீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லதாக நினச்சா கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமும் நல்லதாகவே தான் நடக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அப்செட் ஆகி உக்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, எல்லாமே உங்கள் எதிரில் நடக்கிறது நல்ல விஷயம் நடந்தாலுமே அது உங்கள் பார்வையில் உங்களுக்கு பிடிக்காத, தேவைப்படாத, வேண்டாத ஒரு செயலாக தான் தெரியும் இல்லையா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட செல்ஃப் ஒர்த்தை குறைச்சி என்றைக்குமே மதிப்பிட்டுக்காதீங்க. உங்களை நீங்கள் நம்பினா உங்களால் செய்ய முடியாத விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுவும் பெண்களாக இருக்க நம்ம மேலே செல்ஃப் பிலீஃப்ன்ற கான்செப்டை, தன்னம்பிக்கைன்ற கான்செப்டை நம்புறது ரொம்ப ரொம்ப நம்ம லைஃப்பில் முக்கியம். ஆமாங்க, நமக்குன்னு சொல்கிறதுக்கோ எடுத்து சொல்கிறதுக்கோ எத்தனை பேர் இருந்தாலும் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணணும்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்பணும். இதை எடுத்துகிட்டு போய் நான் என் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் இதை செஞ்சு முடிப்பேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்பும் போது தான் எல்லாமே நம்ம லைஃப்பில் சேஞ்ச் ஆகிறத நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பறவை ஒரு மரத்து கிளையில் போய் உக்காருதுன்னா அந்த கிளையே உடைஞ்சாலும் அதுக்கிட்டே இருக்க ரெக்கையை வச்சு அந்த சிறகுகளை வச்சு அது எஸ்கேப் ஆயிடும், தப்பிச்சு பறந்துடும். ஸோ என்றைக்குமே அந்த பறவை அந்த மரக்கிளையை நம்ப போகிறது கிடையாது, அதோடைய இறகுகளை தான் நம்புது. அதை போல தான் நம்மக்கிட்ட எவ்வளோ திறமைகள் இருந்தாலும், இல்லை நம்மளை சுற்றி எவ்வளோ நல்ல மனிதர்கள், இல்லை நம்ம கையில் நல்ல ஒரு சம்பளம் வரக்கூடிய, சம்பாத்தியம் தரக்கூடிய ஒரு உத்தியோகம், ஒரு வேலை வாய்ப்பு இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டு, சோஷியல் என்விரான்மெண்ட்டோ இல்லை குடும்பத்திலே ஒரு நல்ல சூழலை நிலவிட்டு வந்தாலும் எப்போ எது நம்ம லைஃப்பில் சேஞ்ச் ஆகும், எது காணாமல் போகும், யார் நம்ம லைஃப்லேருந்து விட்டுட்டு போவாங்க, ஏமாற்றிட்டு போவாங்க அப்படின்றத நம்மளால் கணிக்கவே முடியாது. வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நொடியும் நிமிடமும் ஒரு புரியாத புதிர் போல், சரிங்களா. மனிதராக இருக்கட்டும், சூழ்நிலையாக இருக்கட்டும், நம்ம செஞ்சிட்ருக்க வேலையாக இருக்கட்டும், எப்போ வேணால் அது நல்லதாகவும் மாறலாம், இல்லை நம்ம நினச்சி பார்க்கக்கூடாத விஷயமாகவும் அது மாறலாம். ஸோ எல்லா சிச்சுவேஷன்லேயும் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். இந்த விஷயத்தை நம்பி நான் என் லைஃப்பை கோட்டை விட்டுட்டேன், இதனால் இதையே நான் நம்பிட்டு இருந்ததால் இந்த வேலையை என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலன்னு நீங்கள் சூழ்நிலை மேலேயோ மனிதர்கள் மேலேயோ எது மேலேயும் நீங்கள் காரணம் காட்டி உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்கள் குறைச்சிக்கக்கூடாது. எவ்வளோ நம்ம லைஃப்பில் கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் என்னால் நான் பண்ணுவேன். அந்த நேரத்தில் கொஞ்சம் எமோஷனல் பிரேக் டவுன் ஆகலாம், நம்மளும் மனிதர் தான் இல்லையா. ஆனால் கொஞ்சம் மனசு விட்டு அழுதா கூட சிலவங்களுக்கு ரிலீஃப் ஆயிரும். இல்லை என்ன நெக்ஸ்ட்டு பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்து யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தீர்வுன்னு கடவுள் கண்டிப்பாக அதை உருவாக்கி வச்சுருப்பார் இல்லையா. எப்பயுமே காயினுக்கு 2 சைடு இருக்கும் போது நல்லது இருந்தால் கண்டிப்பாக கெட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் தான். ஆனால் நமக்கு எது தேவையோ அதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம லைஃப்பில் அதை எடுத்துக்கணும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வெளியிலே தூரமாக நம்மளை விட்டு தள்ளியே வச்சிடணும் இல்லையா. ஒரு சிற்பி கூட எடுத்துக்கோங்களேன்,
நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் இத்தனை காலமாக. ஒரு சிற்பி எடுத்துக்கிட்டால் ஒரு கல்லை செதுக்கி அழகான சிற்பமாக மாற்றுறாரு, அழகான ஒரு உருவத்தையும் வடிவத்தையும் அந்த கல்லுக்கு கொடுத்து அதை ஒரு மதிப்பிற்குரிய ஒரு சிற்பமாக மாற்றுறாரு அந்த சிற்பி நினைக்கிறோம். அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? இவ்வளோ நாள் நீங்களும் கூட அப்படி நினச்சிட்டு இருந்தீங்களா? கிடையவே கிடையாது. அந்த சிற்பி ஒரு கல்லை வெறும் கல்லை ஒரு சிற்பியாக மாற்றுறதே கிடையாது. அந்த கல்லுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்க அந்த சிற்பத்தோட தேவையில்லாத சில பார்ட்டிகல்ஸ், சில கற்கள், சிறிய கல் துண்டுகள்லாம் ஒளிஞ்சிட்ருக்கு. அவர் ஒரு கல்லை எடுத்து இப்படி பார்க்குறாருன்னா அவருக்கு அது கல்லாக தெரியாது, இதில் இந்த சிலை உருவம் ஒளிஞ்சிட்ருக்குன்றது தான் ஃபர்ஸ்ட் அந்த சிற்பியோட கண்ணுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவார்? சிலையை செதுக்க மாட்டார். அந்த சிலையை சுற்றி இருக்க தேவையில்லாத கற்களை எல்லாம் செதுக்கி அந்த சிலையை அழகாக நம்ம கண்ணு முன்னாடி நேர்த்தியாக எடுத்துகிட்டு கொடுப்பாரு. அதுபோல் தான் நீங்களும் உங்கள் லைஃப்பில் இருக்க வேண்டாத செயல்கள், ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, இல்லை நம்ம லைஃப்க்கு தேவைப்படாத சில மனிதர்களெல்லாம் புறம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்க ஒரு தைரியமான ஒரு பெண் இல்லை தைரியமான ஒரு ஆண், உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்க தனித்திறமையை நீங்கள் என்றைக்கு ஃபஸ்ட்டு உங்களை நம்பி அதை வெளியில் எடுத்துகிட்டு வரீங்களோ அப்போ தான் உங்களால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு போக முடியும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்காக நான் அழகாக சொல்லணும் பாருங்களேன். நம்மக்கிட்ட ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எவ்வளோ காஸ்ட்லியான காராக இருந்தாலும் அதுக்கு பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஒரு ஃபியூயல் அதுக்கு நம்ம ஊற்றினா தான் அந்த கார் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணி போகும். இல்லாட்டி அது எவ்வளோ பெரிய காரு, ரொம்பவே காஸ்ட்லியான காரு, நான் அதனால் பெட்ரோல் போட மாட்டேன் டீசல் போட மாட்டேன்னு வச்சு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வெறுமனே டேங்கை எம்டியாக வச்சு ஆன் பண்ணிங்கன்னா கார் மூவ் ஆகாது. அதனால் நம்ம பெரிய நம்மக்கிட்ட நிறைய திறமை இருக்கோ இல்லை கொஞ்சம் திறமை இருக்கோ, நம்மளால் பண்ண முடியாது, அதெல்லாம் தாண்டி நம்மக்கிட்ட எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த திறமையை வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரே உந்துதல் சக்தி எது தெரியுமா? தன்னம்பிக்கை. என்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் நிறைய திறமைசாலிகள் இருப்பாங்க, ஆனால் தைரியசாலிகள் ரொம்பவே கம்மி. திறமையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த திறமையை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தேவை தைரியமும் தன்னம்பிக்கையும் தான். இது ரெண்டுமே இருந்தால் திறமை இல்லாத மனிதர்கள் கூட பிற்காலத்தில் இந்த தைரியத்தினால கற்க வேண்டிய நிறைய திறமைகள் அவங்க லைஃப்பில் கற்றுக்கிட்டு ஜெயிச்சு சாதிச்சிட்டு இருக்கவங்கள நம்ம எவ்வளோ பேரை பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அது போல தாங்க நீங்கள் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் சிஸ்டத்தை என்றைக்குமே பிலீவ் பண்ணாதீங்க. எக்ஸ்டர்னல் சப்போர்ட் சிஸ்டம் நான் யார் சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்க நீங்கள் மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை விட உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் உங்களை லைஃப்பில் காப்பாற்றும். அதை தான் நான் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டை நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். இது காஸ்ட்லியான கண்ணாடி. ஸோ இந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னா நம்ம அழகாக தெரியும் அப்படின்னா அந்த கண்ணாடி மேலே வைக்கிற நம்பிக்கையை நீங்கள் அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னா அந்த கண்ணாடியில் தெரியுது இல்லையா ஒரு உருவம், அது மேலே நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் ரொம்பவே இன்னும் அழகாக தெரிவிங்க. அது பேர் தான் நம்பிக்கை, செல்ஃப் ஒர்க், செல்ஃப் பிலீஃப். இதை தான் நான் நிறைய வீடியோவில் வேறு டெஃபினிஷன் மட்டும்தான். ஸோ மறக்காமல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஸ்டெப் அவுட் எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்சி பார்க்குற எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கைகூடி வெற்றியை தரணும்னு நான் நம்பி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.